எவ்ரிடே மார்னிங் 4 o'clock நம்ம ஆர்எஸ்கே நீட் தமிழ்ல நீட் ஜேஇ பிசிக்ஸ் தேவையான ஷார்ட்கட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து கனெக்டட் பாடிஸ். இந்த கனெக்டட் பாடிஸ்ல எப்படி ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். 3 ஐடென்டிக்கல் பிளாக்ஸ் ஆஃப் மாசஸ் 2 kg. 3 பிளாக் இருக்கு, மூணுக்குமே ஈக்குவல் மாஸ் தான், 2 kg சொல்லிட்டாங்க. ஆர் drawn by a force. ஒரு ஃபோர்ஸ்னால அது பிடிச்சி இருக்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு? 10.2 நியூட்டன் ஆன் a frictionless surface. அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து ஃபிரிக்ஷன் கிடையாது. What is the tension in the string between the blocks B and C? இப்ப B க்கும் C க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. சரியா? இப்ப இதுக்கு புக்ல தரக்கூடிய சொல்யூஷன் வந்து பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம போட்டுட்டு அதுல வந்து என்னன்னா நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றாங்க. 3 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ல இருந்து A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது T2 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது புக் சொல்யூஷன் இதுதான் இருக்கும். சரியா? ஆனா நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தட் தான். நமக்கு வந்து என்னன்னா நமக்கு புக் சொல்யூஷன் இல்லாம பார்த்தது ஆன்சர் பண்றது பாருங்க. இப்ப 3 மாசம் சொல்லிட்டாங்க. 3 மாசமே என்ன சொல்லிட்டாங்க? 2 kg அப்படிங்க சொல்லிட்டாங்க. இதுவும் 2 kg, இதுவும் 2 kg, இதுவும் 2 kg. நம்ம ஃபோர்ஸ் எவ்வளவுனா 10.2 நியூட்டன் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய டென்ஷன் டீயோட வேல்யூ வந்து என்ன? இங்கேயும் ஒரு டென்ஷன் இருக்கு. ஆனா கேட்கறதுனா பிக்கு சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டென்ஷன் தான் கேட்கறாங்க. இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டென்ஷன் டீனா இட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். சரியா? டென்ஷன் டி அப்படிங்கிறது என்ன? டென்ஷன் டி அப்படிங்கிறது ஃபோர்ஸ் தான். டென்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னா என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து மாஸ் அப்படிங்கிறது இந்த சீக்கான மாஸ் எடுத்துக்கணும். அதாவது நமக்கு இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா எந்த இடத்துல டென்ஷன் கேட்கறாங்க? டென்ஷன் இது வந்து என்ன எதை பிடிச்சி இருக்குது? சீங்கிற மாச பிடிச்சி புல் பண்ணுது. அப்ப இந்த மாஸ் வந்து 2 kg. இப்ப ஒருவேளை இங்க நடுவுல மாஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏக்கும் பிக்கு நடுவுல டென்ஷன் கேட்டாங்கன்னா பி பிளஸ் சி இந்த டோட்டல் மாஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பிக்கும் சிக்கும் நடுவுல கேட்கறதுனால நம்ம என்ன பண்றோம்? இந்த சியோட மாஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இன்டு ஆக்சலரேஷன் ஏ. இந்த ஆக்சலரேஷன் ஏ ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது? நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? Force is equal to mass into acceleration தெரியும். அப்ப A is equal to என்ன? F by M. இங்க தரக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு? F is equal to 10.2 divide by mass எவ்வளவு? total mass of the system எடுத்துக்கணும். total massனா 2 plus 2 plus 2 போட்டோம்னா 6. 10.2 divide by 6 இதுதான் acceleration. அப்ப வந்து பாருங்க 2 into இதுக்கு பதிலா என்ன? 10.2 divide by 6 போட்டோம்னா இது என்ன ஆகும்? 3 வரும். அப்ப 10.2 டிவைட் பை 3 ஆன்சர் வந்து 3.4 நியூட்டன். பாருங்க ஆன்சர் வந்து 3.4 நியூட்டன். ரொம்ப சிம்பிள். இது வந்து என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போடல, எதையுமே பண்ணல. நம்ம டோட்டலா காமன் ஆக்சலரேஷன் என்ன அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது காமன் ஆக்சலரேஷன். சரியா? இப்ப எந்த இடத்துல டென்ஷன் கேக்குறாங்க? அப்ப பிக்கும் சிக்கும் நடுவுல டென்ஷன் கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த சியோட மாஸ் எடுத்துட்டு இன்டு காமன் ஆக்சலரேஷன் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஒருவேளை இங்க ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டென்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா பி பிளஸ் சி. சரியா? பி பிளஸ் சி என்ன? 4. 2 plus 2 4. அப்ப 4 into 10.2 divide by 6 வந்திருக்கும். சரியா? ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அப்ப இந்த கான்செப்ட்ல இன்னும் நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதுல நீங்க நான் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும்னா என்ன பண்ணுங்க? 9750771555 அப்படிங்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றீங்க. வாட்ஸ்அப் பண்றது என்ன பண்றீங்க அப்படின்னா ஷார்ட்கட். இது வந்து கனெக்டட் பாடிஸ் போட்டுட்டு கொஷின்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இதுல இருந்து ஒரு 5 to 10 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு தரப்போறேன். இதை போட்டு பாருங்க. இதுல ஏதோ டவுட் இருக்குன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.